எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இப்போ ரீசெண்டா விருதாச்சலம் போயிருந்தேன். அங்க செராமிக் ஏரியான்ற பிளேஸ் இருக்கு. ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கும். ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ஷாப் தான். ஸோ இங்க நமக்கு குவாலிட்டியும் சரி, ரேட்டும் சரி ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாவே கிடைக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்க வந்து யூனிக்கான ப்ராடக்ட் எல்லாமே நெறைய கிடைக்கும். ஸோ அது என்னங்கிறத காட்டுறேன் பாருங்க. இந்த பவுல் பார்த்தீங்கன்னா, செராமிக் ஐட்டம்ஸ் தான். ஸோ இதில 3 பவுல்ஸ் இருக்குது. 3 பவுல்ஸ் செட்டு தான். சிங்கிள் பீஸ் தரல. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, 250 அந்த ரேஞ்சில தான் சொன்னாங்க. அண்ட் ஜார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூனிக்கான மாடல்ல தான் இருக்கும். பீஸ் இங்க எல்லாமே மாடலுக்கு தான் வச்சிருப்பாங்க. நமக்கு எது வேணுங்கிறத சொன்னோம் அப்படின்னா, பல்கா கொஞ்சம் வாங்குறீங்க, செட்டு நெறைய வேணும்னாலும் நமக்கு சேம் ஒரே ப்ராடக்ட்டா வேணும் அப்படின்னாலும் எடுத்து குடுத்துருவாங்க. இங்க இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே என்னால ரேட் சொல்ல முடியாது. ஜஸ்ட் நான் மாடல் காட்டுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். அண்ட் ஜார் ஐட்டம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிசைன் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம வெளியில எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஸோ இது ஹோல்சேல் ஷாப் அப்படிங்கிறதுனால நெறைய யூனிக்கான ப்ராடக்ட் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, சோப்பு சாமானத்திலே வந்து கப் அண்ட் சாஸ் தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ப்ளூ கலர் டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் இந்த பிங்க் கலர் ஜார் பார்த்தீங்கன்னா குட்டி தான். பட் ஒரு ஜார் பார்த்தீங்கன்னா ₹40. ஸோ அந்த ரேஞ்சில் தான் மினிமமே பார்த்தீங்கன்னா 25, 35 ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து தான் பிகினிங்கில் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு எல்லாமே செராமிக் ஐட்டம்ஸ் தான். நமக்கு சிங்கிள் பீஸ் வேணுனாலுமே எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அண்ட் ரேட் வந்து ஃபிக்ஸடு ரேட் தான். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏன்னா ஹோல்சேல் ஷாப்புன்றதுனால ஃபிக்ஸ்டு ரேட் தான். நம்ம பார்கெயின் பண்ண முடியாது. எவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணாலுமே இங்கே பார்கெயின் பண்ணவே முடியாது. அண்ட் இதில் வந்து என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காஃபி மக் தான். ரொம்ப யூனிக்கான ப்ராடக்டாக இருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லலாம். ₹50 தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹோம் டெக்கர், கிச்சன் டெக்கர்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்தமாரி ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா, ஓவராலாக செராமிக் ஐட்டம்ஸ் இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருந்துச்சு. அதை தவிர்த்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பொம்மை தான். நம்ம கொலுக்கெலாம் வைப்போம் இல்லையா, கொலுக்கு வீட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம இமேஜினேஷன் பண்ண முடியாத அளவுக்கு கூட இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இது வந்து பிளேட் ஏரியா. ஸோ இந்த பிளேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு பீஸ் வந்து டெமோக்கு வச்சுருப்பாங்க. மாடல்ஸ் இது தான் அப்படின்ற மாரி வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு தேவைன்னா சிங்கிள் பீஸ் கூட கொடுக்குறாங்க. பட் வந்து செட்டாக தான் மோஸ்ட்லி வந்து செட்டு தான் கொடுக்குறாங்க. ஒரு செட்டுக்கு 6 பீஸ் இருக்கும். ஸோ அது டோட்டலாக பார்த்திங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஷாப்பாக தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் இந்த ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஷாப்பில் என்ன வாங்கினேங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது வந்து செகண்ட் ஷாப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, மண்பாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஓல்டு மாடலாக யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்தமாரி ஜார் ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே இந்த ஷாப்பில் என்னோடய ஃபேவரட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஷாப்போட ஓனர் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து கம்பேர் பண்ணி காட்டினார். ஸோ இது பாருங்கள், இங்கே இந்த ரேட்டு, நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் அதில் இந்த ரேட்டு அப்படின்னு எனக்கு கம்பேர் பண்ணி காட்டினாங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. என்னடா நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், இங்கே இவ்வளோ தான் ரேட்டு அப்படின்ற மாதிரி. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, செராமிக் ஐட்டம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா, சோப்பு வைக்கிறதுக்கு அதாவது பாத்ரூம் யூஸ் பண்ணுறது, ப்ரஷ் ஹோல்டர், ஹேண்ட் வாஷ் ஹோல்டர் இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது செட்டு தான். செட்டு வந்து பார்த்திங்கன்னா 300 ரொம்ப ரொம்ப ஒர்த்துனே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்த ப்ராடக்ட்னு சொன்னாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஹோம் டெக்கர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுலேயுமே நான் ஒரு ஸ்டாச்சு வாங்கியிருக்கேன். அது லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா ஸ்டாச்சு தான் இந்த ஏரியாவில் இருக்கும். இந்த சைடில் வந்து இந்த ரேக் ஃபுல்லாகவே ஸ்டாச்சு ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாச்சுவில் வந்து ஒரு க்ரீன் கலரில் விநாயகர் இருப்பார். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை தான் எனக்கு கம்பேர் பண்ணி காட்டினாங்க. இதோட சிங்கிள் பீஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹80. அதே வந்து அமேசானில் காட்டினாரு. அது வந்து சம்திங் 300 சம்திங் ஏதோ இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவும் சொல்லலாம். செட் ஆஃப் 3 வந்து 250 தான். பிளேட்டு கீழே வந்து பிளேட் இருக்கும். மேலே ஸ்பூன் ஜாரோடு இருந்தது. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. யூனிக்குன்னே சொல்லலாம். ஆன்லைன்லேயோ ஷாப்லேயோ எங்கேயுமே நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்ல. அண்ட் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைனிங் செட் தான். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் தான். நமக்கு பிடிச்ச மாடலில் மேபி வேறு ஏதோ மாடல் வேணும் அப்படின்னாலுமே நமக்கு ஆர்டர் பண்ணி கூட கொடுக்குறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜார் ஐட்டம்ஸ் தான். அண்ட் இது மக்கு, காஃபி மக்கு தான். இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் டெமோக்கு வச்சுருக்காங்க. ஸோ வேணும்னாலும் சிங்கிள் பீஸாகவே எடுத்து
எடுத்துக்கலாம். கொஞ்சம் பல்கா வேணும்னாலும் கேட்டாலே நமக்கு சேம் கலரில் எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த மக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹50 தான். ரொம்ப ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லலாம். நம்ம ஆன்லைனில் இதை பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ₹150 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இங்கே வந்து ₹50 தான். இது வந்து செட் ஆஃப் ஜார் தான். ஸோ நான் சைஸ் வேரியாக இருக்கும். சின்னது பெருசு அந்த மாதிரி சைஸ் வேரியாகவும் இருக்கும். மேலே இருக்கிற அந்த பெரிய ஜார் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதா பைப் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் அவ்வளோ யூனிக்காக இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செராமிக் ஜார் தான். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஐட்டம்ஸ்னே சொல்லலாம். அப்புறம் இங்கேயே ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸும் பண்ணி கொடுக்குறதா சொன்னாங்க. ஒரு பர்த்டேக்கோ மேரேஜ்க்கோ நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஹோம் மேக்கருக்கு இந்தமாரி ரிட்டன் கிஃப்ட் கிடைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். நம்ம கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எல்லா ஷாப்லேயுமே ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு வேரியன்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது ரேட்டு. ஸோ இதே ப்ராடக்ட் வந்து இன்னொரு ஷாப்பில் கேட்டால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகவும் இருக்கும், இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் இந்த ஷாப்பில் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ரேட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. யூனிக் ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸும் நிறையவே இருந்துச்சு. அண்ட் மேபி யாராவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா கூட நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி இந்தமாரி ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ரீசெண்டாக வந்த டிசைன் ஒர்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. செராமிக்லேயே டிசைன் ஒர்க் வச்சு சைஸ் வேரியண்ட்டாக ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃப்ரம் பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 90, 100 சம்திங் அந்த மாதிரிலேருந்து 150, 200 அந்த மாதிரி. ஸோ சைஸ் வேரியண்ட்டாக வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், நோ பார்கென் சொல்லிட்டாங்க. இந்த ஷாப்பில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 ப்ராடக்ட் யூனிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டாச்சு அண்ட் இன்னொன்று வந்து உண்டியல் ஐட்டம்ஸு. உண்டியல் வந்து வேரியண்ட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத காட்டுறேன். நிறைய கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு ஐட்டம்ஸ்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டாச்சு பாருங்களேன், வால் ஹேங் பண்ணோம்னா வீடு டெக்கர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இங்கே ஹேங் பண்ணியிருக்க அந்த விநாயகர் ₹80 அண்ட் கீழே இருக்கிற அந்த செட் ஆஃப் பேர் வந்து 300. கொஞ்சம் யூனிக்கான ப்ராடக்ட்னே சொல்லலாம். அண்ட் லெஃப்ட் சைடில் நிறைய பொம்மைகள் இருந்துச்சு. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா காஃபி மக் இது இருக்கும். மக்கில் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்காக வெளியில் வச்சுருப்பாங்க. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதோட பீசஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் வாட்டர் ஜக் மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ இதுக்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருந்தது. அண்ட் காஃபி மக் எல்லாமே ஜஸ்ட் இது டெமோக்காக இந்தமாரி ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க. அண்ட் உண்டியல் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஷாப்பில் கொஞ்சம் உண்டியல் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கீழே இருக்கிற பேஸ்கெட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உண்டியல் ஐட்டம்ஸ் தான். ஸோ யானையிலேருந்து டாகு, அப்புறம் கேட்டு, ரேபிட், ஸோ இந்தமாரி நிறைய யூனிக்கான ஐட்டம்ஸும் அது அதோட கலர் வந்து ரொம்பவே அட்ராக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இது என்ன டாகுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து நம்ம போடுற காயின்ஸ் எல்லாமே கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம உடைக்க தேவையில்லை, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எதை எடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் அந்த சிஸ்டர் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸான சிஸ்டர். அவங்க தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ என்னென்ன எப்படி ரேட்டு, லாஸ்ட் டைம் இந்த ரேட்டு, இப்போ இந்த ரேட்டு அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எனக்குமே பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். என்னால் வீடியோ எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராடக்ட் எல்லாமே சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சேம் கலராக இருக்கணும், பட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக இருக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் நான் இங்கே வந்ததே. ஸோ ஜார் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாடல் இந்த டிசைன்லேயே வந்து எல்லாமே எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். பட் ஒரு சில கடையில் அது இருந்துச்சு, ஒரு சில கடையில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அந்த பேஸ்கெட் செராமிக்குமே வந்து நான் வீட்டில் வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து பெரிய சைஸில் இருந்துச்சு. அண்ட் நான் கையில் வச்சுருக்கிற இந்த பிளாக் செராமிக்குமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்துட்டு எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எதை எடுக்கிறது, எதை வாங்குறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் இந்த ஷாப்பு வந்து 3rd ஷாப். இது ஆல்ரெடி லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஷாப்பு. இங்கே வந்து பிளேட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. பிளேட் அண்டு காஃபி மக் எல்லாமே நிறையா இருந்துச்சு. பிளேட்டில் ரொம்ப வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இங்கே வந்து செட் ஆஃப் 6 தான். 6 வந்து 200. அந்த 6 பிளேட் இருக்கும், ₹200. அண்ட் இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கொஞ்சம் சேம் கலராக இருக்கணுன்ட்டு. ஸோ அந்தமாரி ப்ராடக்ட் எல்லாமே இங்கே கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் பிளேட் வெரைட்டிஸில் நிறைய இருந்தது.
ஸோ எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே ஜார் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வேரியண்ட்டாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஆல்ரெடி இந்த ஷாப்புக்கு வந்தேன், திரும்ப ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா, அக்கா ஆல்ரெடி நான் வாங்கியிருந்ததெல்லாம் பார்த்துட்டு அவளும் கேட்டிருந்தா, எனக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்காக தான் இந்த ஷாப் வந்திருந்தேன். பிளேட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம கிட்ஸுக்கெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா யூனிக்கான ஒரு பிளேட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்தது. ஒரு சிங்கிள் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹25 தான். அண்டு பிளேட் ஐட்டம்ஸில் ஓகே, இங்கே வந்து ரேட் ஓகே, அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்துச்சு. பட் ஜாரோட ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் லாஸ்ட்டு ஷாப்பை விட இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிற ஜார் ஐட்டம்ஸ் தான். அது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருந்தது. அண்டு சர்வ் பண்ணுற பிளேட் ஐட்டம்ஸும் இங்கே இருந்தது. ஸோ சர்விங் பண்ணுற அந்த பிளேட் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் என் கூட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ அவங்க என்ன எடுக்க போகிறோம், என்ன இருக்குங்கிற ஐடியாவே அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. பட் இங்கே வந்த பிறகு பார்த்திங்கன்னா என்னை விட அவங்க தான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் டைமும் வரணும் அந்த மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிச்சது இந்த ட்ரெடிஷ்னல் செராமிக் ஜார் தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் சர்வ் பண்ணுற பிளேட் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருந்தது. அதாவது இந்த ஏரியா இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளேட் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது. இந்த பிளேட் தான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ₹25. இந்த செராமிக் ஜார் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்ட்டு, சைஸ் வரையும் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே இருக்கிற பிளேட் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஒரு சிங்கிள் பிளேட்டே வந்து ₹60-70 இருந்துச்சு. அண்ட் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேட் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. அண்டு இது வந்து 4th ஷாப். ஸோ ஆல்ரெடி இங்கேயுமே நான் வந்திருக்கேன். ஸோ ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள அழைச்சிட்டு வந்தேன். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டான குட்டி குட்டி செராமிக் ஜார்லாம் இருந்தது. அண்டு இதில் என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் தாங்க. பட் இந்த உண்டியல் ஒரு ட்ராபேக் என்னென்னா, அடிப்பக்கம் வந்து நம்ம அமௌண்ட்டு போட்டோன்னா அது எடுக்க முடியாது. நம்ம இதை உடச்சி தான் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் எடுக்க முடியும். அண்டு புத்தா நான் வீட்டுக்கு வாங்கியிருந்தேன் லாஸ்ட் டைம் வரப்போ இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே இங்கே இருந்துச்சு. அண்ட் அந்த புத்தாவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹60 தான். 2 வாங்கியிருந்தேன். அண்டு இது வந்து 5th ஷாப்புங்க. இது ஃபைனல் டச்சு. ஏன்னா கூட வந்த ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்து பார்த்தாகணும், நல்லா யூனிக்காக இருந்தது. சாமியோட ஸ்டாச்சுலாம் நிறையா இருந்தது. ஸோ அதுக்காக இங்கே உள்ளே வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வந்து குட்டியாக தான் இருந்துச்சு. பட் உள்ளே போய் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா வீடு தான். வீட்டுக்குள்ளே சந்தா ஒரு ரூம்குள்ளே போகிறப்போ நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சு. என்னோடய ஃபேவரட் பார்ட் அந்த புத்தாவோட தலை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அது ரொம்ப ரிச் லுக்காக இருந்தது பார்க்குறதுக்கே. அதில் செடி போட்டு வச்சுட்டுனா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 தான். அவ்வளோ பெரிய பாட்டே 500 தான். சூப்பராக இருந்தது. இதெல்லாம் சாமியோட ஸ்டாச்சு தாங்க. அண்ட் அதோட ப்ரைஸ் 1350. ஷாப்போட ஓனரே சொல்லிட்டாங்க, இது நீங்கள் வாங்கலாம் வேண்டாம், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டு, இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது. ஓகே, நான் ஃபைனலாக என்னென்ன ப்ராடக்ட் வாங்கினேன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யாருக்காவது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.